விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விளையாட போன 6 பேர் உண்மையான சைக்கோ கில்லர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்க போராடுறாங்க. அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிற கதையை சொல்ற இந்த படம் தான் ஹவுண்ட். இப்போ இந்த படத்தோட மொத்த கதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரோ ஒருத்தவன் ஹாலோவினுக்காக டெக்கரேட் பண்ணி இந்த பம்கிங்க ஒரு வீட்டோட டோர்லயே தூக்கி வீசிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அந்த வீட்டில் இருந்த பெய்லிங்கிறவங்க வெளியே வந்து பார்த்துட்டு அவங்க ரூம்மேட் ஹார்பரோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா ஹார்பர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி பெய்லி கூட ஆர்கியூ பண்றாங்க. அதே நேரத்தில் ஹார்பருக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஹார்பரோட ஃப்ரெண்ட் அவங்களை கம்பல் பண்ணி ஹாலோவின் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்கள கூட்டு போயிடுறாங்க. போன இடத்துல பெய்லியோட ஃப்ரெண்ட் நேத்தனை ஹார்பர் மீட் பண்றாங்க. இப்ப அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹாலோவினை என்ஜாய் பண்றதுக்காக ஹவுண்ட் ஹவுஸ் போலான்னு முடிவு பண்றாங்க. அப்படியே அவங்க 6 பேரும் ஹவுண்ட் ஹவுஸை தேடி ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும் போது அவங்களோட காரை ஏதோ ஒரு ட்ரக் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹார்பர் காரை ஓரமா நிறுத்திட்டு அந்த ட்ரக் இவங்கள தான் ஃபாலோ பண்ணுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சைட்ல ஹாண்ட் ஹவுஸ்ங்கிற போர்டு பிளிங்க் ஆகுது. இதை பார்த்து அவங்க எல்லாரும் ஒரு வழியா நம்ம ஹாண்ட் ஹவுஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்தோட வாசல்ல ஒரு ஜோக்கர் நின்றுட்டு இருக்கான். அவன் அங்க வந்த எல்லாருக்கும் சின்னதா ஒரு மேஜிக் செஞ்சு காமிச்சு பக்கத்துல இருந்த லாக்கரோட கீயை கொடுக்கறான். அந்த லாக்கர்ல உள்ள போறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் பெய்லி எல்லாருக்கும் படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல உங்க மொபைல்லாம் இந்த லாக்கர்லயே வச்சுட்டு கீயை மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போனோம். ஒருவேளை இந்த இடம் பிடிக்காம வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி உங்க மொபைல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது உள்ள இருந்து யாரோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட அவங்க எல்லாரும் உள்ள ஏதோ பயங்கரமா இருக்கு போல, அதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட அந்த ஃபார்ம்ல சைன் போட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போற கொஞ்ச தூரம் வரைக்கும் நார்மலான ஹவுண்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கு. அப்ப வழியில இருந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்த ஒருத்தவன் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட முகத்திலேயே சூடு வைக்கிறான். அந்த பொண்ணும் பயங்கரமா அலறுது. இதை பார்த்து அவங்க எல்லாரும் இந்த ஷோ ரொம்பவே ரியாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி போறாங்க. போன கொஞ்ச தூரத்திலேயே அந்த இடம் சேஃப் நாட் சேஃப் அப்படின்னு சொல்லி 2 பக்கமா பிரியுது. 3 பேரு சேஃப் சைடும் 3 பேரு நாட் சேஃப் சைடும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுல ஹார்பர் போன பக்கம் ஃபுல்லாவே சலஞ்சு வலையா இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரிஜினல் இல்லைங்கிற தைரியத்துல அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹார்பர் கூட வந்த மெலோரிங்கிறவங்களுக்கு சும்மாவே சலந்தினா பயம். அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இவங்க போற வழியில சில உண்மையான ஸ்பைடரும் இருக்கு. அதே நேரத்தில் சேஃப் சைட் போன நேத்தனும் மற்றவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போகிற வழி ஃபுல்லாகவே எண்ணெயாக இருக்கு. ஒரு வழியாக ஹார்பரும் அவங்க கூட போனவங்களும் சலந்தி வலை இருக்கிற இடத்த தாண்டிட்டாங்க. ஆனால் அவங்க முன்னாடி இப்போ 3 சவப்பட்டி இருக்கு. இதை எப்படி தாண்டதுன்னு தெரியாமல் அந்த 3 பாக்ஸையும் திறந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து மட்டும் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. உடனே ஒரு ஆளாக அந்த பாக்ஸ்குள்ளே போய் அந்த இடத்த தாண்டுறாங்க. ஆனால் மெலோரி அந்த பாக்ஸ்குள்ளே போன உடனே அந்த பாக்ஸோட மேல் பக்கம் ஓப்பன் ஆகி உள்ள கொட்டுது. இருந்தாலும் எப்படியோ அந்த இடத்த தாண்டிடுறாங்க. இப்ப அடுத்தது இவங்க முன்னாடி ஒரு டனல் இருக்கு. இதை எப்படி தாண்டதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது சேஃப் சைட் போன நேத்தனும் மற்றவங்களும் ஜாலியா மேஜிக் மிரர் முன்னாடி நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹார்பரும் அவங்க கூட போனவங்களும் அந்த டனலை தாண்டதுக்காக 1 by 1 அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஈவனும் ஹார்பரும் அந்த டனலை தாண்டிடுறாங்க. ஆனா லாஸ்டா வந்த மெலோரி இன்னும் வராதனால அவங்க 2 பேரும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நேத்தன் போயிட்டு இருக்க வழியில கெஸ் த பாடி பார்ட் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே 3 ஹோல் இருக்கு. இதை பார்த்த உடனே இது ஏதோ கேம்னு நினைச்சு ஏஞ்சலா ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்குள்ள கையை விட்டு பாக்குறாங்க. உள்ள ஏதோ இருக்கு. அடுத்தது நேத்தன் அடுத்த ஹோல்குள்ள கையை விட்டு பாக்குறாரு. அவருக்கு கிரேப்ஸ் கிடைக்குது. அடுத்த ஹோல்குள்ள பெய்லி கையை விட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா பெய்லி ஹார்பர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அவங்களோட சென்டிமெண்ட் மோதிரம் அந்த ஹோல்குள்ள விழுந்தது. அதனால நேத்தனும் பெய்லியும் சேர்ந்து அந்த மோதிரத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்ப நேத்தன் பெய்லியை பயமுறுத்துறதுக்காக திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே பெய்லியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கத்துனது நேத்தன் பயமுறுத்தினதுனால இல்ல, உண்மையிலேயே அவங்களோட கை எதுலயோ மாட்டிருக்கும். உடனே நேத்தன் அவங்கள காப்பாத்துறாரு. ஆனா பெய்லியோட கையில யாரோ கத்தியால கீறின மாதிரி பயங்கரமா பிளட் வர ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல மெலோரிக்காக டனல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹார்பரும் எவனும் எதிர்பார்க்காத விதமா அந்த டனல்குள்ள இருந்து பயங்கர ஹைட்டா யாரோ ஒருத்தவன் வரான். வந்தவன் கிட்ட ஈவன் எங்க ஃப்ரெண்டு ஒன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி அவங்கள கேமை கண்டினியூ பண்ண சொல்றான். அப்ப இவங்க வழியில இருந்த ஒரு ஹோல்குள்ள செயின்ஸாவோட சத்தம் பயங்கரமா கேக்குது. இன்னமும் இது ஒரு கேம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஹார்பர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஹோல்குள்ள கூச்சிடுறாங்க. பின்னாடியே எவனும் போயிடுறாரு. அங்க ஒருத்தவன் கையில செயின்ஸா வச்சுட்டு இவங்களை பயமுறுத்துறான். இருந்தாலும் ஹார்பரும் எவனும் அவனை கண்டுக்காம அங்க இருந்த ஒரு டோரை திறந்து உள்ள போறாரு. சேஃப் சைட் போன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க. அவங்க அந்த டோரை சாத்தாத
அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஈவன் அந்த டோரை சாத்திடுறாரு. நேத்தனும் மற்றவங்களும் பெய்லி கையில் அடிபட்டிருந்தனால அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த சைடில் இருந்த ஸ்க்ரீனை நவுத்திட்டு அங்கே ஒருத்தன் வரான். உடனே அவங்ககிட்ட இவங்க எல்லாரும் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் அவன் அவங்களோட ஃப்ரெண்ட் மெலோரியை அங்கே இழுத்துட்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே தலையிலேயே குத்தி சாவடிச்சிடறான். இதை பார்த்து அவங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி இருக்கிற விஷயமே இப்போ தான் தெரியுது. நேத்தன் நம்மளோட மொபைல் கிடச்சிருச்சுன்னா நம்ம யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைலை வச்சுட்டு வந்த லாக்கரோட சாவியை வாங்குறாரு. அப்போதான் ஹார்பர் நான் வர வழியில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈவன் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக அவர் கையில் கிடைச்ச ஹேர்பினை வச்சு அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது ஒரு டபுள் சைட் டோருங்கிறனாலே அதை அவரால் திறக்க முடியல. உடனே நேத்தன் அந்த லாக்கை உடைக்கிறதுக்காக ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாரு. போன இடத்துல போனை வச்சிருந்த லாக்கரோட சாவியை தொலைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து யாரோ ஒருத்தவன் நேத்தனை பயமுறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நேத்தன் அவன்கிட்டே ஹெல்ப் கேட்குறாரு. அவனும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். அதே நேரத்தில் எவன் சும்மா இல்லாமல் ஏஞ்சலாவோட ஹெல்ப்போட அங்கே இருந்த ஒரு கம்பியை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அந்த கம்பியை எடுக்க போகிற நேரத்தில் யாரோ ஒருத்தவன் அவங்களோட கையை மிதிச்சிடறான். இருந்தாலும் எவன் அந்த கம்பியை எடுத்துடுறாரு. எடுத்த உடனே அந்த கம்பியை வச்சு அந்த டோரோட லாக்கை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நேத்தன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் அங்கே வழியே இல்லை. அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிட்ட இங்கே என்ன நடக்குது, ஏன் எங்கள் ஃப்ரெண்டை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவன் ரொம்ப சாதாரணமாக உங்கள் ஃப்ரெண்டு ஒன்றும் சாவலாம் இல்லை, அவங்க உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது வெறும் ஒரு பிராங்க் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் அவன் சொன்னது நம்புற மாதிரி இல்லை. அதனால நேத்தன் அவனோட மாஸ்கை கழட்ட சொல்லி மிரட்டுறாரு. ஆனால் அவன் கழட்டுற மாதிரி தெரியல. அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எவன் இவங்க வந்த டனல் வழியாவே திரும்பி போறாரு. அவர் அந்த டனலை தாண்டிட்டு சிக்னல் கொடுத்த உடனே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் பின்னாடியே போறான். ஆனா இவங்க எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம எவன் அவங்க மொபைலை வச்சுட்டு வந்த லாக்கரை தேடி ஓடுறாரு. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் அந்த டனலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நேத்தனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு டனலை க்ளோஸ் பண்ணிடுறான். அவனை நம்பி நேத்தன் உள்ள போயிடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து ஆஞ்சலாவை கொடூரமா கொலை பண்ணிடுறான். ஆனா பெய்லியும் ஹார்பரும் அப்படியே தப்பிச்சிடறாங்க. ஹார்பர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிட்ட இருந்த எல்லா கீயும் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் தப்பிச்சு வந்த அந்த இடத்துக்குள்ளேயே போய் அந்த டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த கில்லர் கிட்ட தப்பிச்ச பெய்லி டனலுக்குள்ள போய் நேத்தனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா நேத்தன் வேற எங்கேயோ மாட்டிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா மாட்டிட்டு இருக்கிற அதே நேரத்தில் எவன் மட்டும் எப்படியோ மொபைலை வச்சுட்டு வந்த அந்த லாக்கர் கிட்ட போயிடுறாரு. ஆனா அங்க இருந்த லாக்கரை ஒரு க்ளோன் எடுத்துட்டு போயிருப்பான். அவன் அதுல இருந்த எல்லா மொபைலையும் செக் பண்ணிட்டு ஹார்பரோட மொபைலை தவிர மற்ற எல்லாரோட மொபைலையுமே மைக்ரோ ஓவன்ல போட்டு அழிச்சிடறான். அதே நேரத்தில் ஹார்பரும் ஒரு கில்லர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நேத்தன் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து ஹார்பரை கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிடறாரு. அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு அவசரத்துல ஹார்பர் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு டார்ச் கிடைக்குது. அதை எடுத்த உடனே அங்க இருந்த எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹார்பர் பார்த்துட்டு இருக்கும் போது நேத்தன் ஹார்பரை தேடி வேற ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு. அப்ப நேத்தன் இருந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருந்தனாலே அவரு அங்க இருந்த ஸ்கிரீன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தவன் அவரை கொடூரமா சாவடிச்சுட்டு இப்ப நேத்தனை தேடி வந்திருப்பான். ஆனா நேத்தன் பக்கத்துல இருந்த மொபைல் எடுத்து ஹார்பரோட பாய் ஃப்ரெண்டுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. அதே நேரத்துல ஹார்பர் மாட்டிட்டு இருக்கிற இடம் ஃபுல்லாவே ட்ராப்பா இருக்கு. இருந்தாலும் எப்படியோ அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு பக்கத்துல இருந்த ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அந்த ரூம்ல த எண்டுன்னு போட்டு ஒரு டோர் இருக்கு. இதை தாண்டிட்டா நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு அந்த டோரோட சாவியை அந்த ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. அப்ப அந்த ரூம்ல சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த டோரோட கீயை கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அதை திறக்கிறதுக்குள்ள இவங்களை ஃபாலோ பண்ணி வந்த அந்த கில்லர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இருந்தாலும் ஹார்பர் அந்த சாவியாலேயே அவனோட கண்ணிலேயே குத்திட்டு எப்படியோ அந்த டோரை திறந்துடுறாங்க. ஆனா திறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த டோரும் ஒரு ட்ராப் தான். அந்த கில்லர் திருப்பியும் வந்து ஹார்பரை பிடிச்சிடறான். இருந்தாலும் அவங்க ரொம்பவே போராடி அவனை சாவடிச்சிடறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இன்னும் ஒரு கில்லர் வரான். அவனையும் எப்படியோ கொன்னுடுறாங்க. ஆனா கொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க கொன்னது ஒரு கில்லர் இல்ல, அது அவங்களோட ஃப்ரெண்டு தான். அங்க இருந்த ஜோக்கர் தான் டனல்ல மாட்டிட்டு இருந்த பெய்லிக்கு கில்லர் வேஷம் போட்டு இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பான். அதே நேரத்துல ஹார்பரோட பாய் ஃப்ரெண்ட் லொகேஷனை ஃபாலோ பண்ணி இந்த ஹாண்டோஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாரு. இவராது இங்க மாட்டிட்டு இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்துவாருன்னு நினைச்சா இவரும் அங்க இருந்த டிராப்ல மாட்டி பரிதாபமா செத்துறாரு. தனித்தனியா மாட்டிட்டு இருந்த ஹார்பரும் நேத்தனும் ஒரு வழியா ஒன்னா சேர்ந்துறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹாண்டோஸ்ல இருக்கிற எல்லா சைக்கோ கில்லர்ஸையும் கொலை பண்ணிட்டு ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ஹாண்டோஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 6 சைக்கோ கில்லர்ஸ் இருந்திருப்பானுங்க. அவனுங்க எல்லாரையுமே நம்ம நேத்தனும் ஹார்பரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு க்ளோன் மட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருந்திருப்பான். அவன் அந்த இடத்தையே கொளுத்துற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஹாண்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்த ஹார்பரும் நீத்தனும் வெளியே நின்றுட்டு இருந்த ஹார்பரோட பாய் ஃப்ரெண்டோட காரை எடுத்துட்டு ஒரு வழியா அந்த இடத்த விட்டு ஒரேடியா தப்பிச்சு போறாங்க.
ஆனால் நம்ம ஹார்ப்பருக்கு அந்த ஹாண்டோஸில் இருந்த க்ளோன் இவங்களை தேடி இவங்களோட வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு கனவு வருது. இவங்க கனவு கண்ட மாதிரியே அந்த க்ளோனும் இவங்க வீட்டுக்கு வரான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹார்ப்பர் பக்காவாக பிளான் பண்ணி ட்ராப் வச்சு அந்த க்ளோனை பிடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலேயும் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை அங்கேயே வச்சு காலி பண்ணுறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. இதே மாதிரியான நல்ல படம்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொன்று ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.